அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசினருக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் ராகு, 2 சனி, 7 சனியில் 2ஆம் இட சனி, வாக்குஸ்தான சனி. 5 குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது. விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. திட்டமிட்ட சில காரியங்கள் கைகூடி வரலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனுகூலமாக தகவல் தங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் குருவின் பார்வை கும்பராசிக்கு ஏற்படுகிறது. சில நன்மைகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இளைய உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவர். மனதில் சில இனம் புரியாத தேடல்கள் உண்டாகும். வாகன மாற்ற சிந்தனைகள் மேம்படும். புதிய வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழல் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். பேச்சில் கனிவுகள் வேண்டும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பதால் சில பிரச்சனைகள் தங்கள் கட்டுக்குள் வரும். ராசிநாதன் சனி ஓரளவு பலமாகத்தான் இருக்கிறார். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம். 10க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு. 12ஆம் இடம் பலம் பெற்று இருப்பதால் சில துணை தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வீடு கட்டும் அல்லது வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் தந்தை வழி மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. வெகு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை விரைவில் தீரும். உற்சாகம், நம்பிக்கை பிறக்கும். அவ்வப்போது சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. திடீர் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். லாபாதிபதி குரு வக்கரம் பெற்றிருப்பதால் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் லாபம் ஏதோ ஒரு வழியில் நஷ்டமாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் வரக்கூடும். சில முயற்சிகள் கடைசி நேரத்தில் நடக்காமல் போய்விடலாம். என்னதான் இருந்தாலும் தங்களுக்கு 7 சனி நடைபெறுகிறது. சற்று எச்சரிக்கை உணர்வும் தேவை. தொழில் விஷயத்தில் தாங்கள் நேரடியாக செயல்படுதல் வேண்டும். குடும்ப விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.